இந்த ராத்திரி வேளையில பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையில் கொண்டு வந்த ஒரு வார்த்தையை முன்வைத்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 13:11. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஜனங்களை, இந்த ஜனத்தை நான் எப்படி தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? கச்சையானது, கச்சைனா பெல்ட். ஒரு மனிதன் பெல்ட்டை பயன்படுத்துறது அலங்காரத்துக்காக கிடையாது, அவசியத்துக்காக. அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற காரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவசியத்துக்காக பயன்படுத்துகிற காரியம் கண்டிப்பாக தேவை. என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்தது அலங்காரத்துக்காக அல்ல, அவசியத்துக்காக. எனக்கு மகிமையாக, எனக்கு புகழ்ச்சியாக, எனக்கு கீர்த்தியாக நான் சேர்க்கையாக்கி கொண்டேன். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த பூமியிலே வந்தது ஒரே ஒரு காரியத்துக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும். ஆமென். ஒரு இடத்திலிருந்து ஒருத்தங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒன்று அதை விட பெஸ்டான ஒரு பிளேஸா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு மிகவும் அவசியமானது ஒன்று அங்கே இருக்கணும். ஆமென். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, அலறல் இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத, வேதனை இல்லாத, எப்பொழுதும் ஆர்ப்பரிப்பு, எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் துதி, பரிசுத்த நகரம். ஆமென். அங்கே எல்லாம் இருக்கிறது. என்ன குறை இருக்கிறது? அப்படி இருந்தும் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி இந்த பூமியில வர காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வேண்டிய ஒன்று, அவருக்கு அவசியமானது ஒன்று இந்த பூமியில் இருக்கிறது. அதுதான் நானும் நீங்களும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உலகம் என்னை வேண்டாம் என்று தூக்கி எறியலாம், நான் அவருக்கு மிகவும் வேண்டியவன், நான் அவருக்கு மிகவும் வேண்டியவன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, ஆமென், தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று, ஓ அழகான, ஆமென், முடிந்ததன். எண்ணிக்கைக்கு ஆட்களை சேர்ப்பது போலல்ல, என்னையும் உங்களையும் தேவன் சேர்த்தது. நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்த விதங்கள் வித்தியாசம், நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்த விதங்கள் வித்தியாசம், நாம் ஒவ்வொருவர் வளர்ந்த சூழ்நிலை ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், என்னை பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார், என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுத்தார், என்னை மரண வாசலிலிருந்து எடுத்தார். ஆமென். நான் எடுக்கப்பட்ட சூழ்நிலை என்பது எந்த மனிதனாலும் கை கூட நீட்ட முடியாத சூழ்நிலை. மனிதன் ஒருவேளை கை நீட்டினாலும் எத்தாத ஆழத்தில் இருந்தேன். ஆனால் அந்த இடத்திலிருந்தெல்லாம் என்னை தேவன் கண்டுபிடித்து தெரிந்தெடுத்தார் என்றால், ஆமென், கர்த்தர் எப்படி அந்த தாவீதை பார்த்தாராம்? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற, எனக்கு
எனக்கு இவன் வேணும், எனக்கு இவ வேண்டும். ஆமென். பிரியமானவர்களை, ஒருபோது நம்ம எதை மறக்க கூடாது தெரியுமா? தேவன் நம்மை ரட்சித்ததை மறக்கவே கூடாது. ஆமென். தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததை மறக்கவே கூடாது. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நம்மை தேடி வந்து தெரிந்தெடுத்து கொண்டு வந்தது. ஆமென். 100ல் 1 குறையுது, இந்த ஆளை வச்ச 100,000 என்று கூட்டம் சேர்ப்பதற்கு அல்ல, மாறாக என்னை அவருக்கு மகிமையாகவும், என்னை அவருக்கு துதியாகவும், என்னை அவருக்கு கீர்த்தியாகவும், என்னை அவருக்கு புகழ்ச்சி. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னை இந்த பூமியில தெரிந்தெடுத்து வைத்திருப்பது அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய கீர்த்திக்காக என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமா, என் வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது, யாருக்கும் வேண்டாத வாழ்க்கையா இருக்கிறது. இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு இந்த ராத்திரி வேளையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். ரட்சித்தது உண்மையானால், உங்களை தேடி வந்து தேவன் தெரிந்தெடுத்தது உண்மையானால், உங்க மேல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமென். நம் வாழ்வில் ஒளியாய் வந்தவர் நம்மை அவரை வெளிப்படுத்தும் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். பல நேரத்தில் நாம் இதை அறிகிறதில்லை, உணர்கிறதில்லை. நாம் அவருக்கு மகிமையாக காணப்படும் போது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை 10 பேர் பிடித்து கொண்டு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நாங்க வருகிறோம். ஆமென். அவருடைய மணவாட்டி ஆகிய சூலேமியாள், அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா அவளை தன் அறைக்குள்ளே கொண்டு போகும்போது எல்லா கன்னிகைகளுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? சாலமோன் ராஜாவுக்கு நான் மணவாட்டி ஆகணும். காரணம், அவரை போல ஞானவான் இல்லை, அவரை போல ஐஸ்வர்யவான் இல்லை. அவருக்கு இருக்கிற அரண்மனை போல அதில் இருக்கிற பொருட்கள், அதில் இருக்கிற காரியங்கள், ஆமென், இதை போல எங்கேயுமே இதுவரை வந்தது கிடையாது. எல்லாருக்கும் ஆசை அவருக்குரியவளாய் மாற வேண்டும். இப்பொழுது ராஜா என்ன செய்கிறார் என்றால், இவளை அழைத்து கொண்டு வருகிறார். யாரை? நேசருக்குரியவளை அழைத்து கொண்டு அறைக்குள்ளே கொண்டு போகும்போது அவளுடைய ஏக்கமெல்லாம் எதுவா இருக்கிறது தெரியுமா? பரவாயில்ல, எல்லாரையும் விட்டுட்டு என்ன ராஜா கூட்டிட்டு வராரு, அப்படி அல்ல. அவ ஏங்க ஆரம்பிக்கிறா? என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சொல்ல வேண்டியவள் சொல்லுகிறாள். என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னது அர்த்தம்? ஆண்டவரை என்ன இழுத்தா கூட 2 பேரையாவது நான் கூட்டிட்டு வருவேன். ஆண்டவரே, என்ன நீங்க இழுத்தா நான் தனியா வர மாட்டேன், மினிமம் 2 பேரையாவது நாங்கள் உமக்கு பின்னே. ஆமென். ஹalleluya. காருண்யத்தால் இழுக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை கூட கூட்டிட்டு போயிருக்கிறோம். பேதுருவை கர்த்தர் அழைக்கிறார். பேதுரு அழைக்கப்படும் போது கூட யோவான யாக்கோபும் வராங்க. ஆமென். ஹalleluya. லூக்கா 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே யோவான யாக்கோபும். யோவான் 21 பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று. பேதுரு போகும்போது கூட யோவான யாக்கோபும் போறாங்க. ஆமென். சில கிருபை பெற்றவங்க வரும்போது 4 பேரை கூட்டிட்டு வருவாங்க, போகும்போது நான் உங்களை சொல்லலை, உங்களை சொல்றது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்களை தான் சொல்றேன். ஆமென். பேதுரு, நீங்க மீன் பிடிக்க போக வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு? நான் மீன் பிடிக்க போறேன், நாங்களும் வரோம். எல்லாரும் வராங்க. இயேசு திரும்ப வந்து நிற்கிறான், மறுபடியும் வந்து நிற்கிறான். ஆமென். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து, லூக்கா 5 நடந்தது போல ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமென். அந்த இடத்துல தான் கர்த்தர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், அன்பா இருக்கிறியா பேதுருவே? அன்பா இருக்கிறாயா? பேதுருவை மறந்து விட்டாயா? நான் உன் கையில பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். உன்னை நான் எனக்கு மகிமையாக சேர்க்கையாக்கி கொண்டிருக்கிறேன். ஆமென். நம் பல நேரத்தில் நம்மேல் இருக்கிற அழைப்பு, நம்மேல் தேவன் விரித்த வஸ்திரம், என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, அப்படிதான் இருக்கு. எசேக்கியேல் 16 இந்த அழகான கண்கள் பாட்டு ஆண்டவர் கொடுத்ததே அந்த எசேக்கியேல் 16 தியானிக்கும் போதுதான். 2015 ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என்னுடைய ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே நைட் எங்கள் சர்ச்சில் ஒரு வர்ஷிப் உண்டு. அப்போ அந்த 16வது அதிகாரத்தை ஆவியானவர் எடுத்து வாசிக்க வைக்கிற, ஒவ்வொரு வசனமா வாசிட்டு இருக்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றா, நம்முடைய சரித்திரம் அவர் கையில தான் இருக்கு.
பல நேரத்தில் நம்ம மறக்கும் போது ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பார். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன்னை தூக்கி போட்டாங்க. அவன் ஒருத்தர் உன்னை குளிப்பாட்டவில்லை, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு. ஆமா, ரத்தம் போயிட்டே இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கும். ஆமா, ஒரு பல்லியோ ஒரு பூச்சியோ நம்ம முன்னாடி துடிச்சுட்டே இருக்குங்க. ஆமா, நம்ம மனசு என்ன சொல்ல தெரியுமா? இப்படி துடிச்சு சாகிறதுக்கு பதிலா, ஆமா, சிலர்லாம் ஜெபம் பண்ண கேட்பாங்க, பாஸ்டர் எங்க பாட்டி இழுத்துட்டே இருக்காங்க பாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரமா தேவ சித்தம் நிறைவேற. என்ன தேவ சித்தம்னு நமக்கு தெரியாதா? ஆமா, அந்த இடத்துல இவன் கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு வாலிபன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவனை குற்றீராக்கி விட்டார்கள். அப்பொழுது ஆசாரியனும் லேவியனும் விலகி போறான். விலகி போறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, குற்றுயிரா, உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. லைட்டா கீழே விழுந்து அடிப்பட்டவங்களை ஈஸியா தூக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த தலையில் அடிபட்டு ரத்தெல்லாம் சிந்தி கிடக்கும்போது ஈஸியாக யாரும் வந்து கை வைக்க மாட்டாங்க. ரிஸ்க்கு, அது ரிஸ்க்கு. ஆமாம், என் லைஃப்பில் கர்த்தர் ரிஸ்க் எடுத்தார். என்னை தூக்கும்படி கை நீட்டினார், அந்த கையில் ஆணியை அடித்தார்கள். என்னை மார்போடு சேர்த்து அணைத்தார், அங்கும் ஈட்டியால் குத்தினார்கள். அவர் பாதத்தில் எனக்கு இடம் தந்தார், அந்த பாதத்தில் ஆணிகளால் அடித்தார்கள். என்னை குறித்த நினைவாய் அவர் இருப்பதனால அங்கு முட்களால் என் லைஃப்ல ரிஸ்க் எடுத்தார். அவர் சொல்லுகிறார், ஆமே, உன் காலம் பருவ காலமாக இருந்தது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன். ஆமே, சிலுவையிலே அவருடைய வஸ்திரம் உரிக்கப்பட்ட அதே நேரத்தில் என்னுடைய நிர்வாணத்தை மூடும்படி அவருடைய வஸ்திரம் என் மேல் விரிக்கப்பட்டது. இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நானும் நீங்கள் அவருடையவர்களாய் மாறினது நான் செய்த தியாகம் அல்ல, அவர் பாராட்டின கிருபை. அந்த கிருபையினால் நான் அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. எதற்காக மாற்றி இருக்கிறார்? என்னுடைய மகிமைக்காக. அவருடைய மகிமையா இருப்பது என்பது எப்படி, என்ன புரியும்படி சொல்ல வேண்டுமானால், என்னையும் உங்களையும் முன்னிறுத்தி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நல்ல கவனமாய் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, வாழ்க்கை எவ்வளோ வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2020 எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஏறி கதவை அடைத்து கதவை திறந்தோம். 2022 ஆயிட்டு. 2 வருஷம் எங்கே போச்சுன்னு தெரில. சரி, 2022 முடிந்து 2023 எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சு, 1 வருஷமும் போயிட்டு. நாட்கள் போக 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 நம்முடைய ஆயுசில் நாட்கள் குறைகிறது என்பதை நாம் பல நேரத்தில் நினைக்கிறது கிடையாது. நான் யூஸ் பண்ணுற இந்த மைக்குக்கு வாரண்டி உண்டு. இதுக்கு ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, கீபோர்டுக்கு கொடுப்பாங்க. இந்த 2 இயர்ஸுக்குள்ளே என்ன ரிப்பேர் ஆனாலும் அவங்க சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க கேரண்டி கொடுப்பாங்க. ஆனால் எந்த வாரண்டி கேரண்டி இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப் தான். ஹalleluya. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். நாம் எல்லாரும் அலாரம் அடிச்சதுனால எழும்பல, கிருபை டெய்லி வந்து தட்டினதுனால எழும்பிட்டு இருக்கிறோம். ஆமென், ஹalleluya. மனிதனை தேவன் எப்படி படைத்தார், எதற்காக படைத்தார் நல்லா தெரியும், நமக்கு நன்றாய் தெரியும். எல்லாவற்றையும் படைத்து, ஆமென், நட்சத்திரங்களை படைக்க வானத்தை பார்த்து பேசுகிறார், மீன்களை படைக்க கடலை பார்த்து பேசுகிறார், மரங்களை படைக்க பூமியை பார்த்து பேசுகிறார், மனிதனை படைக்க தமக்குள்ளே பேசுகிறார். தூதனோடு கூட பேசவில்லை, தம்மோடு பேசுகிறார். பிதாவாகிய தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தமக்குள்ளே நமது சாயலாய் 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசி மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைச்சிட்டு அடுத்து ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது என்ன? ஆதாமை நீ அந்த பக்கம் படுத்து தூங்கு, நான் இந்த பக்கம் படுத்து தூங்குறேன், அது அல்ல. அந்த நாளில் தான் கர்த்தர் மனிதனை என்ன செய்கிறார்? அவனை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார் தெரியுமா? மனிதன் கண் திறக்கும் போது முதலாவது பார்த்தது யாரை தெரியுமா? தன்னை உருவாக்கினவரை.
ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் முதல்ல பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா? நம்மை உருவாக்கினவரை. ஹல்லேலூயா. விருட்சங்கள்லாம் அப்புறம், நதியெல்லாம் அப்புறம், தோட்டம்லாம் அப்புறம். ஆமென். அவர் ஊதுனதுனால தான் மனுஷன் கண்ணை திறந்தான். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நம்ம என்ன செய்கிறார்? அவர் ஊத மறந்தா நமக்கு ஊதி இருப்பாங்கல்ல. ஆமென். ஒவ்வொரு நாளும் கிருபையினால என்ன செய்கிறார்? எல்லா வேலையும் 6 நாள்ல முடிச்சிட்டு 7வது நாள் அவனை கூட்டிட்டு வரார். தோட்டத்தில் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். எல்லாம் காட்டி கொடுத்துட்டு வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் தூங்க வைக்கிறார். எழுப்புதிலிருந்து காலையில தட்டி எழுப்புறதுல இருந்து நைட்டு தூங்க வைக்கிறது வரை அவரே செய்கிறார். இந்த உறவு கிடையில தான் யார் வரா தெரியுமா? சாத்தான் என்றாகிறான். ஆமென். சாத்தான் யாரா வரா? சர்ப்பத்தின் வாயிலா வரான். சர்ப்பத்தின் வாயிலா வந்து மனுஷனை தோக்கடிக்கிறான். கர்த்தர் பார்க்கிறார், நீ யாரை தோக்கடிச்சியோ அவன் சரீரமா நான் வரேன். நான் வந்து சர்ப்பமே உன் தலையை நான் நசுக்குகிறேன். எதற்காக வந்தா? இந்த இழந்த உறவு, இந்த இழந்த மேன்மை, இந்த இழந்த பாக்கியம் இதுக்குள்ள திரும்ப கொண்டு வரணும். ஒரே வழிதான் இருக்கிறது. தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். மாம்சமாகிய திரையை. இன்னைக்கு நாம பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என்னையும் உங்களையும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து அழகு பார்க்கிற அவருடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பான்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழை. இப்போ எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது? நான் வந்து பிளஸட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் விலையேறப்பட்டவர். ஆமென். இம்மைக்குரியவைகளை வைத்து ஒருபோதும் நீங்கள் உங்களை மதிப்பிடாதிருங்கள். உங்கள் மதிப்பு விலையேற பெற்றது. நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு முன்பதாகவே கர்த்தர் வந்து நின்று சங்கார தூதனை கடந்து போக பண்ணுவார் என்றால் நிஜமானவர், ஆட்டுக்குட்டியானவர், இவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படவில்லை. அவருடைய ரத்தம் நம்முடைய முழுவதுமாக நான் ரத்தத்துக்கு உள்ளானவன், ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நாம் விலையேற பெற்றவர்கள். ஆனால் இந்த நாளில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறோம்? நம்மை பார்த்து எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள்? தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் இதுதான். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். மிகவும் வேதனைக்குள்ள இருக்கிறாங்க. சோர்ந்து தளர்ந்து மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தருளி முச்செடியில் எழுந்தருளி மோசையோடு பேசுகிறார். பேசும்போது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் முதல் வாசியுங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மோசே கேட்கிறார், ஆண்டவரே, நான் இப்படி கர்த்தர் சந்தித்தான்னு கேட்கும்போது ஜனங்க கேட்பாங்க, அவருடைய நாமம் என்ன அப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொன்னார் என்று சொல். அப்படி சொல்லும்போது
மோசே ஏற்கனவே திக்குவாய். இவ்வளோ நீளமா படிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் எனக்கு மறந்துடும். ஆண்டவர் எப்பவுமே பேசும்போது நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேசுவார். ஆமாம். இப்போ ஒரு புரியும்படி சொல்லணும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். நம்ம எங்கிருந்து பார்ப்போம்? எடுத்ததும் பறக்க பார்ப்போம். முதல்ல நிற்க முடியுமான்னு பார்ப்போம், அப்புறமா நடக்க, அப்புறமா ஓட, அதுக்கப்புறம் பறக்க. ஆண்டவர் சொல்லும்போது முதல்ல எதுதான் சொல்றாரு? அதனாலதான் நிறைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம பிரச்சனை தான் நமக்கு விளங்காதது அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுறோம். இல்ல, வெயிட் பண்ணணும். தாவீதுக்கு அவன் மனுஷர் முறைமையாய் சொல்லி புரிய வைத்த அதே தேவன் இன்று நம்மோடு பேசி நம்மை தெளிவுபடுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் பெரிய தீர்க்கதரிசி யோனாவோடு பேசினார். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் மீனுக்கு, அப்போ இங்க யாரோடு பேசுகிறார்? மீனோடு பேசுகிறார். அடுத்து யோனா மேல வளர்ந்த செடியை அழிக்கும்படிக்கு ஒரு பூச்சிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். இப்ப யாரோடு பேசுகிறார்? பூச்சிக்கிட்ட என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார்? நீங்க யோசிக்க கேபிட்டல் தண்ணி குடிச்சிருவேன். யோனா கிட்ட என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார்? அதே லாங்குவேஜில் பூச்சிக்கிட்ட பேச முடியுமா? பூச்சிக்கிட்ட பேசின அதே லாங்குவேஜில் மீன் கிட்ட பேச முடியுமா? யோனாக்கு என்ன எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசினார். மீன் எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசினார். பூச்சிக்கிட்ட எப்படி பேசினா முடியுமோ அப்படி பேசினார். எனக்கு அவருக்கு தெரியும் இவங்கிட்ட எப்படி பேசினா இவனுக்கு விளங்கும்னு. அதனாலதான் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமே. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள். அதே நட்சத்திரத்தை மேய்ப்பர்களும் பார்த்திருப்பார்கள். ஆனால் மேய்ப்பர்களுக்கு தெரியவில்லை இது அவருக்கான நட்சத்திரம் என்று. நாங்க எத்தனை நட்சத்திரம் பார்த்தாச்சு. ஏன்னா அவங்க படுக்கிறதே வெளியே தான். எத்தனை நட்சத்திரம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியவில்லை. உடனே கர்த்தர் சொன்னாரா? இல்ல, நீ நட்சத்திரம் பார்த்து வந்தாதான் உண்டு. இல்ல, அவர்களுக்கு விளங்கவில்லை. கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களுக்கு எப்படி விளங்கும்? ஒரு தூதன் அனுப்பி சொல்லிடுவோம். இதான் அவருடைய கிருபை. நான் நம்முடைய ஞானத்தினாலோ திறமையினாலோ அவரை கண்டடைந்தவர்கள் அல்ல, அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். இதை மறக்கவே கூடாது. ஆமே, ஆமே. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசைக்கு ஒண்ணுமே விளங்கல. இதை நான் எப்படி ஆண்டவரை போய் சொல்ல என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அடுத்த வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 15வது வசனம். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் மோசைக்கு எப்படி சொன்னா புரியும்னு கர்த்தருக்கு தெரியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். சிம்பிளா சொல்லணும்னா, மோசே உனக்கு புரியலையா? மோசே உனக்கு ஆபிரகாம தெரியுமா? ஆமா, ஆபிரகாமின் தேவன் சொல்லு. ஈசாக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டவரே. எங்க முற்பிதால அவனுடைய தேவன் சொல்லு. யாக்கோபு தெரியுமா? அவர்களுடைய தேவன் என்று சொல்லு. உண்மையில் அங்கே ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? இந்த சூரியனை பாரு, இதை படைத்தவர் என்று சொல்லு. நட்சத்திரங்களை பாரு, இதை படைத்தவர் என்று சொல்லு. எவ்வளவு மனிதன் எதை எதை பார்த்து கொண்டாடுகிறானோ, எதை எதை பார்த்து பயப்படுகிறானோ, எதை எதை பார்த்து வணங்குகிறானோ, இதையெல்லாம் படைத்தவர் என்று சொல்லு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆமென். தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைக்கப்பட்ட. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அப்படி என்றால் அன்னைக்கு ஆபிரகாமை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்தினவர், ஈசாக்கை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்தினவர், யாக்கோபை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்தினவர் இந்த நாளிலே, இந்த காலத்திலே என்னையும் உங்களையும் முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் போது எல்ஷடா என்கிறார். மோசைக்கு எகோவா என்று சொல்லுகிறார். ஆனால் பாபிலோனிலே தேவன் எல்ஷடாய் தேவனாயும் அறியப்படவில்லை, எகோவா தேவனாகவும் அறியப்படவில்லை. அங்கே அவர் எப்படி மட்டும்தான் அறியப்படுகிறார் தெரியுமா? தானியேலின் தேவன். ஆண்டவர் அதுல திருப்தி அடைகிறார்.
ஆண்டவருக்கு அது சந்தோஷம். ஆமென். தானியேலை முன்னிறுத்தி, தானியேலின் தேவன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவன், நாம தங்கி இருக்கிற நம்ம கூடாரத்துல, நம்ம தெருவுல, நம்ம பட்டணத்துல, நம் தேசத்துல நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுவார் என்றார். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. அவர் எனக்கு சிந்தின இரத்தத்துக்கு நான் செலுத்துகிற நன்றி கடன் என்ன தெரியுமா? நான் வாழும் நாட்களிலே என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லணும், உன் தேவன் பெரியவர், உன் தேவன் ஜீவிக்கிறவர், உன் தேவன் இரட்சகர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவனாய் அவர் அறியப்பட காரணம், நமக்கு எல்லாம் எடுத்து பேச நேரம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன டச் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான பகுதிக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட காரணத்தில் ஒன்று நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவன் அப்படியே போனானா. ஆமென். எபிரேயர் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், தெரியாது, புறப்பட்டு போனான். போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஒருத்தன் போனா அவன் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னை முழுமையா அழைத்தவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பிள்ளையாய் உரிமை பாராட்டணும். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட எப்படி உரிமை பாராட்டுவாங்களோ அப்படி உரிமை பாராட்டணும். அடிமையாய் அர்ப்பணிக்கணும். ஏன் அடிமையாய் அர்ப்பணிக்கணும் சொல்றேன்னா, அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அர்ப்பணிக்கிற விஷயத்துல பிள்ளையால எப்படி அர்ப்பணிக்கணும்? அடிமையா. சொல்லும் அடியும் கேட்கிறேன். இப்ப வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுது, பிள்ளை வராங்க, என்னம்மா இன்னைக்கு வீட்டில்? இன்னைக்கு ரவையா, இட்லி இல்லையா? எனக்கு வேண்டாம், நான் ஃபாஸ்டிங் சொல்லும். அடிமைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ரவைன்னா ரவை, இட்லினா இட்லி, தோசைனா தோசை சொல்லும். அர்ப்பணிக்கிற விஷயத்தில் அடிமையாய் சிநேகிதனா பழகணும். கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்கிற, உங்களை நான் சிநேகிதர் என்றேன். சிநேகிதனா பழகணும், மனவாட்டி ஆயத்தமாகணும். ஆமென். எல்லா ரோல்லையும் வைத்து பார்க்கக்கூடிய சரியான நபர் நம்ம ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இந்த ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு என்பது அப்படிதான். ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணல, எந்த கொஸ்டினுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர் அங்க போனா என்ன இருக்கும், அங்க யாரெல்லாம் இருப்பாங்க, ஆமாம் எனக்கு ஒரு வாட்டி அந்த போட்டோ எடுத்து காட்டுங்க, எனக்கு ட்ரீம்லையாவது காட்டுங்க, ஒண்ணுமே கிடையாது. எவன் ஒருவன் தன்னை முழுமையாய் அவருக்கென்று அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையை கர்த்தர் பூரணப்படுத்தி அவனுடைய தேவனாய் அவர் அறியப்படுவார். அது போலதான் ஈசாக்கும். நமக்கு தெரியும், ஈசாக்கு பிறந்த போது இஸ்மவேலை விலக்கும்படிக்கு சாராள் சொல்லும் போது கர்த்தரும் சொல்லுகிறார், இஸ்மவேலை அகற்றிவிட. ஏன் அகற்ற வேண்டுமா? ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி. இஸ்மவேல் அகற்றப்பட்டால்தான் ஈசாக்கு வளருவான். ஆமென். சில காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நமக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனால் கர்த்தர் செய்ய பூரணமாய் விட்டு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் நம்மால் வளர முடியாது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்மவேலை ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் விலக்கியாச்சு. இஸ்மவேலை துரத்தி விடுகிறான். ஒரு துருத்தி தண்ணீரை ஆகாரின் தோளில் வைத்துக் கொண்டு இஸ்மவேலை ஆகாரின் துரத்தி விடுகிறார். 22வது அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். உன் மகன் நேசகுமாரன் ஏகசுதன் ஈசாக்கை எனக்கு நான் குறிக்கும் இடத்தில் ஒன்றில் போய் பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஈசாக்கு குழந்தை கிடையாது. 3 நாள் தகப்பனோடு நடந்து பயணிக்கிறான். அப்ப கண்டிப்பாக 16லிருந்து 20 வயசு இருக்கும் ஈசாக்குக்கு. ஈசாக்குக்கு விஷயம் தெரியாது. இரவுல கர்த்தர் பேசுகிறார். அதிகாலையிலே ஆபிரகாம் எழும்புகிறார். எழும்பும் போது ஈசாக்கை தட்டி எழுப்பியிருப்பார். மகனை எழும்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். எந்த கொஸ்டினும் பண்ணல. ஏன்பா இது நேற்று தூங்கும் போது சொல்லல, ஏன்பா அம்மாவை கூப்பிடல,
ஏன்ப்பா நேற்று இந்த பிளான்ல நம்ம சேர்ந்து தானே சாப்பிட்டோம், ஒரு கொஸ்டின் ஒரு பிளான்ல எதுவுமே சொல்லலை, எந்த கொஸ்டினும் பண்ணல. அவன் தான் நேசகுமாரன். நேசகுமாரன் பிள்ளையா பிறந்த பிள்ளை தான், விலைக்கு போனாலும் அவன் பிள்ளை தான். ஆனால் நேசகுமாரன் யார் தெரியுமா? கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறவன். ஆமென். கேள்வி கேட்காம இப்போ புறப்பட்டு போறாங்க. நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி எழுதி இருக்கிறதுனால. ஆபிரகாமுக்கு தெரியும் எங்க போறோம், ஈசாக்குக்கு தெரியாது. 3 நாள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். தூரத்தில் அந்த இடத்தை பார்த்து இப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரங்களை பார்த்து சொல்ல, நீங்க எங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்று ஈசாக்கை அழைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன மலைக்கு போகும்போது ஈசாக்கு எந்த கேள்வியும் கேட்காத ஈசாக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஏன்னா அப்பா என்ன சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருகிறோம். ஆராதனைன்னு கேட்டதும் ஈசாக்கு கேட்குறான், அப்பா ஆராதனைன்னு சொல்றீங்களே, அம்மா எங்க கேட்கல. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா. ஆராதனை என்னதும் நமக்குள்ள வரக்கூடிய ஒரே தேடல் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டி மட்டும்தான். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். நேரம் மேலே போயாச்சு, பலி விறகு எல்லாம் அடுக்கி வச்சாச்சு, வேலைக்காரங்களை கீழே நிற்காங்க. அப்போ மேலே 2 பேர் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஆபிரகாமும் ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்கு விறகை தூக்கி சுமந்து போகிற அளவுக்கு பலசாலி. ஒரு 20 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈசாக்குக்கு 20 வயசுன்னு ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100ல் ஈசாக்கு பிறக்கிறாரு. 120 வயசு தாத்தாக்கு பலம் ஜாஸ்தியா, 20 வயசு வாலிபனுக்கு பலம் ஜாஸ்தியா? அப்ப அங்க வலுக்கட்டாயமா ஆபிரகாம் ஈசாக்கின் கை கால்களை பிடித்து கட்டி இருக்க மாட்டான். அங்க போனதை சொல்லி இருப்பாரு. 3 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்கப்பா, ஒன்னு அந்த பலிபீடத்தில் வைக்கணும். பலிபீடத்தில் எனக்குள்ள நான் ஆசைகளை வைத்துக்கொண்டு என்ன இந்த பலிபீடத்தில் வைக்கவே முடியாது. பலிபீடத்தில் வைக்கப்பட்டதை கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அக்கினி இறக்குவார், நடுவாக பிளப்பார், அது நடுவில் கடந்து போவார். அப்போ ஆண்டவரை நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த பலிபீடத்தில் வைக்க முடியும். விறகெல்லாம் அடுக்கி வைத்ததும் தகப்பன் சொல்லியிருப்பார் ஈசாக்கிட்ட. ஈசாக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அவர் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார். பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஆபிரகாமே கத்தி எடுத்தாலும் சத்தம் பரலோகத்திலிருந்து வரும். பிள்ளையாண்டான் மேல கைய வைக்காத. ஆமே. நம்ம பிள்ளைங்க நம்ம கையில் இருக்கிறத விட அவர் சமூகத்தில் இருக்கிறது தான் சேஃப். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க கிட்ட கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுவோம். ஆனா பிள்ளைங்களை தூக்கி எங்க வைக்க மாட்டோம்? பலிபீடத்தில். ஹல்லேலூயா. விசுவாசத்தினுடைய அந்த ஒரு நிறைவின் அனுபவம் என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதை. Thank you, Father. Glory அந்நாள் வரையிலுமே அதை காத்து. தெரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஈசாக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான்.
பஞ்சகாலம் வரும்போது எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாம இங்கேயே இரு. அங்கேயே உட்காந்துட்டார். நான் உன்னை பிளஸ் பண்றேன். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆமே. ஆண்டவர்கிட்ட எஸ் சொல்லி பழகிறவங்களுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு நோ சொல்றது ஈஸியா இருக்கும். ஆமே. ஆண்டவர்கிட்ட எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி யார் பழகிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு நோ சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமே. ஆண்டவர் நீ இங்கேயே நான் உன்னை பிளஸ் பண்றேன். அதே போல கர்த்தர் பிளஸ் பண்றார். பிளஸ் பண்ணதும் பொறாமை எழுப்பிட்டு. ஆமே. யோசேப்பு குழியில இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? அவன் கொடி சுவர் மேல் படரும் போது வில்வீரர் அம்புகளை எய்து அவன் என்ன செய்வார்களா? மனமடி வாக்குவாங்க. ஏன்? அவன் கொடி எங்க எழும்பிட்டு? சுவர் மேல எழும்பிட்டு. கொடி எழும்பணும்னா பக்கத்தில் என்ன இருக்கணும்? சுவர் இருக்கணும். சிலர் தடையாய் வந்து நிக்கிறதுக்காக, ஸ்தோத்திரம், தடை எவ்வளவு பெருசா இருக்கோ கொடி அதுக்கு மேல படரும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆண்டவரே என் மேல அம்பு எய்றாங்க. அம்பு எய்றாங்கன்னா நீ வளர்ந்துட்டப்பா, நீ வளர்ந்துட்ட. ஆமென். வளர்றது வர பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்ல நீ அமைதியா இரு. எல்லாரும் அவனை துரத்துறாங்க, அவன் அமைதியா இருக்கிறான். ஏன்? கர்த்தர் சொல்றாருல. கர்த்தர் சொல்லி நான் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தில் பிரச்சனை பண்றவங்க எழும்புனா அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமே, ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு அகைன்ஸ்டா பேசின போது மோசே சைலண்ட் ஆயிட்டாரு, ஆண்டவர் வயலண்ட் ஆயிட்டாரு. ஆமே. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசின போது அந்த இடத்துல தான் மோசேயின் கேரக்டர் எழுதப்படுகிறது. தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணும் போதல்ல, ஆண்டவரோடு தனியா இருக்கும் போதல்ல, ஒரு பிரச்சனையில, ஒரு பரீட்சையில ஒரு தேவ பிள்ளை போய் நிற்கும் போது அங்கேதான் தேவ பிள்ளையினுடைய கேரக்டர் எழுதப்படும். ஆரோனும் மிரியாமும் பேசும்போது கர்த்தர் மோசேயை பார்க்கிறார். மோசே அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் எழுதுகிறார், மோசே சாந்த குணமுள்ளவன். ஆமென். அப்போ அவருடைய புத்தகத்தில் நம்ம கேரக்டர் என்னெல்லாம் எழுதி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தூதன் அனுப்பி வாசிக்கட்டான்னு கேட்டா தயவு செய்து வேண்டாம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஈசாக்குக்கு பிரச்சனை. ஈசாக்க மாறி போக சொல்றாங்க. ஈசாக்கு ஒதுங்குறார். தேவனை விட்டு விலக விரும்பாதவன் எல்லாம் தீமைக்கு விலகிட்டே இருப்பான். ஒரு இடத்துல கிணறு தோண்டினா வந்துடுறாங்க பிரச்சனை பண்ண. அந்த கிணத்துக்கு ஏசேக்குங்கிறார். இன்னொரு இடத்துல கிணறு தோண்டினா அங்கேயும் பிரச்சனை பண்ண வராங்க. அதுக்கு சித்னாங்கிறார். இன்னொரு இடத்துக்குள்ள என்ட்ராகும் போது அங்க யாரும் வரல. அப்பொழுதுதான் ஈசாக்கு புரிந்து கொண்டான், நாம் பழகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. சில இடத்துக்கு நாம போக மாட்டோம்னு தெரிஞ்சு சிலரை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் ஒரு கிராமத்தில் ஒரு போதகர் இருந்தார். அந்த ஊரில் மொத்தமே 2 பஸ் தான் உண்டு. காலையில் ஒரு பஸ், மதியம் ஒரு பஸ். அவருக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் போகணும். ஆமாம். காலைல பஸ்ஸை விட்டாச்சு, மதியம் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு நல்ல வெயில் வேறு, இவருக்கு வேறு நல்ல டயர்டு. இந்த பஸ்ஸை விட்டால் ஈவினிங் மீட்டிங் மிஸ் ஆயிரும். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பஸ் வருது. வழக்கம் போல் பஸ் ஸ்டாப்பில் நிற்காம கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிது. எல்லாரும் ஓடி போய் ஏறுறாங்க. இவருக்கு இப்போ இந்த வெயிலில் ஓடணுமா? நான் ஓடி போகிறதுக்குள்ளே பஸ்ஸு ஒரு வேளை கிளம்பிட்டுனா நம்ம ஓடி வேஸ்ட் ஆகிருமே. கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு திரும்புகிறார். அங்கே ஒரு கருப்பு நாய் இவரை இப்படி பார்த்துட்டே இருக்கு. இவர் இப்படி பார்க்குறாரு, வேற யாரையும் பார்க்கல, இவரையே பார்த்துட்டே இருக்கு. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னாடி வைக்க, இந்த நாய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி வைக்கிது. நாய் வேகத்தை கூட்டுனதும் இவர் ஓடினாரே ஒரு ஓட்டம். நேரம் ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டு தலையை வெளியே போட்டு, அப்பாலே போ சாத்தான என்ன சொன்னார்? இல்லை, தலையை வெளியே போட்டு சொன்னாராம், தேங்க்ஸ். அநேகரை பார்த்து இந்த ஆண்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம்.
அவன் முழுமையாய் அர்ப்பணித்தவனுடைய வாழ்க்கையில வேதம் சும்மா ஒரு வார்த்தை கூட, ஒரு புள்ளி கூட, அவன் ஒரு டாட்டு கூட சும்மா எழுதப்பட்டது கிடையாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகும். இப்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க தேவன் இவர்களை முன்னிறுத்தி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த பாதையில பரீட்சை உண்டு. அதிலெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை கோடி சேனை தூதர்கள் அவரை சூழ்ந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மகா பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பூமியில என் பெயரை சொல்லி, நான் இவனுடைய தேவன், நான் இவளுடைய தேவன், எனக்கு இந்த பாக்கியம் வேணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya. இப்பொழுது ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஏசா, யாக்கோபு. ஆமென். யாக்கோபின் சரித்திரம் நமக்கு தெரியும். கூடாரவாசி, ஏசா வனவாசி. அவன் வெளியெல்லாம் போய் பழக்கப்பட்டவன். யாக்கோபு வீட்டுக்குள்ளே இருந்த அம்மா செல்லம், ஏசா அப்பா செல்லம். ஏசாவை பிளஸ் பண்ணணும். இப்போ ஈசாக்கு சொல்றாரு, இங்கே பாருப்பா, நீ நல்ல வேட்டையாடி பிடிச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு ஒன்ன பிளஸ் பண்ணோம் அப்படி சொல்லும்போது கிச்சனில் இருக்கிற அம்மா காதில் விழுந்துட்டு, ஸ்திரீகளுக்கே உள்ள விசேஷித்த கிருபை, கிச்சனில் மிக்சி ஓடட்டும், கிரைண்டர் ஓடட்டும், எல்லாம் ஓடட்டும், ஹாலில் என்ன பேச்சு நடக்குது என்பது. ஆமென். யாக்கோபு காதில் இது விழலை. இப்போ கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருப்பா, அப்பா இப்படி பிளான் பண்றாரு, நீ இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் நான் விரும்புறேன். ஆமென். அதே போல ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சதும் வாக்குத்தத்தெல்லாம் இப்போ யார் மேலே விழுது அப்படின்னா யாக்கோபு மேலே விழுது. யாக்கோபு நினைச்சார், இதோட நம்ம சரித்திரம் மாறப்போகிறது. 27வது அதிகாரத்தில் எப்பொழுது வாக்குத்தத்தம் அவன் மேல் விழுந்ததோ 28வது அதிகாரத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, மகனே கிளம்பிரு, இங்க இருந்தா பிரச்சனை, நீ ஆரானுக்கு போ, அங்கே லாபான் இருக்கிறான், பதான் ஆராமுக்கு நீ கிளம்பிரு, அனுப்பிவிடப்படுகிறான். இனி நல்ல கவனமாக கேளுங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வரான். எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவன் வாழ்க்கையில் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே புதுசாக இருக்கும். தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, தெரியாது. ஆமென். இங்கே குருடர் என்று சொல்லப்படுகிறது கண்ணு தெரியாதவங்களே அல்ல, பாதை தெரியாதவங்கள. ஏன் அப்படி நடத்துறார் தெரியுமா? அழைக்கப்பட்டவன் கடைசி வர அழைத்தவரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். நீ போகிற பாதை தெரியுமா? நடக்கிற பாதை தெரியுமா? தெரியாது. இப்போ உனக்கு என்ன தெரியும்? நடத்துகிற கர்த்தரை தெரியும், அழைத்த கர்த்தரை தெரியும், என்னை தெரிந்தெடுத்த கர்த்தரை தெரியும். நான் போகும் வழியை நான் அறிவேன் சொல்லல, என் மனைவி அறிவாள் என்று சொல்லவில்லை, என்னை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள் அறிவார் என்று சொல்லவில்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார். இந்த ராத்திரி வேளையில் இந்த 2023 நமக்கு முன்பாக இருக்கிற நாட்கள் எப்படி இருக்கும் ஒன்னும் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு புறப்பட்டு வருகிறான். 28வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் இந்த வார்த்தையை நல்ல மனதுக்குள்ள ஏத்திக்கோங்க. நான் இந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகாம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் அவன் வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்தது. எல்லா நம்பிக்கையும் இடிந்த நிலையில வெளியே வரான். வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற கேள்விக்கு யாக்கோபு கிட்ட ஆன்சர் கிடையாது. நேத்து வேற ஆன்சர் இருந்துச்சு. எனக்கு எதுனாலும் எனக்காக பேசுற அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கு, சேஷ்டபுத்திர பாகம் என் கையில இருக்கு, அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதம் எல்லாமே நேத்து வர ஓகே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உண்மையிலே
கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அவன் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் தற்செயலாய் நடப்பது போல இருக்கும். ஆனால் அது தற்செயலாய் நடப்பதல்ல, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. யாக்கோபு எந்த இடத்துல வந்து கல்லெடுத்து வைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். அதன் அடையாளம்தான் அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாக கர்த்தர், எதற்கு மேல? யாக்கோபு எங்கே கல்லை எடுத்து வைத்து படுத்தானோ அதற்கு மேல, சரியா ஆண்டவர் மார்க் பண்ண இடத்துல. ஆமென். அப்படி என்றால் இந்த ராத்திரி வேளையில அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எனக்காக ஆண்டவர் மார்க் பண்ண இடத்துல, ஆண்டவர் எனக்காக முன்குறித்த இடத்துல தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய். சரியான இடம். எந்த இடத்துல எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய டைமிங் வந்து அவர் எல்லாவற்றையும் அதினதின். சாரி பார்த்து விதவை வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இந்த கொஞ்சம் எண்ணெய் வட்டி போறதுக்குள்ள எலியாவை அங்க கொண்டு போகணும். ஆற்று நீரை வற்ற வைத்தார். ஆனா விதவையின் வீட்டுல எண்ணெய் வற்ற வைக்கல. ஆற்று நீர் வற்றினா ஊரலும். இந்த விதவை வீட்டுல எண்ணெய் வற்றினா யார் அழுவா? எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஆமே. என்ன டைமிங்! அவ 2 விறகு எடுக்கிறா. எதுக்கு தெரியுமா? அப்பம் சுட்டு சாப்பிடணும். 1 டே டிலே பண்ணியிருந்தா, கரெக்டா விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது யார் வராங்க? என்ன டைமிங்! அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் திடீரென்று நடப்பதல்ல, தோன்றுகிறது அப்படி தோன்றும். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பக்கத்தை எழுதிவிட்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதல் காரியத்தை இந்த பூமியிலே செய்கிறார். இந்த பூமியிலே கர்த்தர் என்னை ஜனிப்பிப்பதற்கு முன்னதாகவே என்னுடைய கடைசி பக்கத்தையும் கடைசி காரியத்தை அவருடைய புத்தகத்திலே எழுதி விட்டார். எனவே தான் யாராவது உங்க ஃபியூச்சரை சொல்றேன் கை காட்டுங்கன்னு சொன்னா நீங்க உடனே சொல்லுங்க, நீங்க அவர் கையில பாருங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். சரி, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இப்பொழுது யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார். 13வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். இந்த இடத்துல யாரை விட்டுட்டாரு சொல்லுங்க? யாக்கோபை சிநேகிக்கிறத விடல. இந்த இடத்துல கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? யாக்கோபி தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு யாக்கோபு சம்மதிக்கணும். யாக்கோபு இடம் கொடுக்கணும். அவர் யாக்கோபின் தேவனாய் இருப்பதற்காக இப்பொழுது அவர் வந்து தம்மை அறிமுகப்படுத்துகிறார். உன் தகப்பன் ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான் சொல்லிவிட்டு உன் கூட நான் இருந்து உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொல்லுகிறதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். அவராக வந்து தம்மை அறிமுகப்படுத்துகிறார். எதற்கு அறிமுகப்படுத்துகிறார்? அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்க விரும்பி ஒரு சந்ததி ஆண்டவரை அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவர் வரார்.
நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லும் போதே யாக்கோபு எழுந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவனாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்பான் என்று பார்த்தால் யாக்கோபு கேட்கல. யாக்கோபு கேட்கல. யாக்கோபுக்கு சரித்திரம் தெரியும். எப்படி தெரியும்னா, அம்மா செல்லம்ல, அம்மா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்க தாத்தாவை அவர் அழைச்சதும் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டாரு. உங்க அப்பாவையும் அவர் அழைச்சதும் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டார். முழுமையா தங்களை ஒப்பு கொடுத்ததுனால எதை பார்க்கணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர், எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். நமக்கு தெரியும், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு இடையில பிரச்சனை வருகிறது போல் ஒரு சூழ்நிலை வந்தபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் சோதோமுக்கு போனான். ஆனால் ஆபிரகாம் எதை பார்த்தான் தெரியுமா? கர்த்தர் காண்பித்ததை பார்த்தான். நீ வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார். அப்போ முழுமையா அர்ப்பணிக்கிறவனை எங்க பார்க்கணும், எதை பார்க்கணும் தீர்மானிக்கிறது கர்த்தர், எங்க போகணும் தீர்மானிக்கிறது கர்த்தர். அவனுடைய முழு வாழ்க்கைக்கும் அவர்தான் ஆண்டவர். அப்போ இவர்கள் தங்களை முழுமையை ஒப்பு கொடுக்கிறார்கள், முழுமையை அர்ப்பணிக்கிறார்கள். இவர்களுடைய தேவனாய் அவர் அறியப்பட்டு இப்பொழுது யாக்கோபுக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். காரணம் ஏன்? கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், அறிமுகப்படுத்த. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படி சொல்லிட்டு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்ப யாக்கோபு மனசுல எது மட்டும்தான் இறங்கி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் செய்வேன் 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 என்று சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் ஃபுல்லா இறங்கிட்டு, ஆனா எது மைண்ட்ல வரலன்னா, அவர் ஏன் என்னுடைய தேவன் சொல்ல மாட்டேங்கிறாரு? எங்க அப்பாவின் தேவன் சொல்றாரு, என் தாத்தாவின் தேவன் சொல்றாரு. ஏன் இன்னைக்கு இதை குறித்து சிந்தை இல்லை? இன்னைக்கு சிந்தை ஃபுல்லா என்ன? உனக்கு அது தருவேன், இது தருவேன், அப்படி செய்வேன். அவருடைய உண்மை அதை செய்யும், அவருடைய தயவு அதை பெற்றுக்கொள்ள வைக்கும். இவன் துடித்து எழும்புகிறான். ஆண்டவரே, எங்க அப்பாவோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஆமே, என் மூலமா அது தொடரணும். இல்ல, அவனுக்கு அதை குறித்து அவன் இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி தான் படுத்திருந்த கல்லை தூணாய் நாட்டி விட்டு அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு. இப்போ யாக்கோபு அக்செப்ட் பண்ணணும்னா அவர் கண்டிஷன் வைக்கிறார். தகப்பன் கண்டிஷன் வைக்கல, ஆபிரகாம் கண்டிஷன் வைக்கல. போனா வீட்டை விட்டுட்டு போனா ரெடி. ஈசாக்கு கண்டிஷன் வைக்கல, நான் பலிபீடத்தில் படுத்த எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனா யாக்கோபு, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து நான் போகும் வழியிலெல்லாம், நான் போகிற இந்த வழியில, அப்ப பாதையை யார் தான் தீர்மானிக்கிறா? யாக்கோபு தான் தீர்மானிக்கிறார். என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு. ஆமென். ஆண்டவர்கிட்ட கண்டிஷனோட தானே நெருங்குறோம். நீங்க எனக்கு மட்டும் இப்படி செஞ்சா நான் டெய்லி 1 hour ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு மட்டும் இப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு நாள் தேசத்துக்காக ஃபாஸ்டிங் இருப்பேன். நீங்க மட்டும் எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எப்போ யாக்கோபு கண்டிஷன் வைக்கிறாரோ ஆண்டவர் அமைதியாயிட்டார். அமைதியாயிட்டார். முழுமையாய் அர்ப்பணிக்கிறவன் கண்டிஷன் வைக்க மாட்டான். இங்கே யாக்கோபு எழும்பி தேவசமத்தில் வந்து கர்த்தர் தனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லுகிறான். அர்ப்பணிக்கிறவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லும் அடியே கேட்கிறேன். எனக்கு ஒரு திரள் கூட்டம் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்பதை கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். ஆனால் நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதை கேட்க அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். சேனாதிபதியை யோசுவா கண்டபோது
நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்கும்போது யோசுவா 5:14 அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். நான் உன்னை சார்ந்தவனும் அல்ல, சத்துருவை சார்ந்தவனும் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன ஓம் பக்கம் இழுக்காத, நீ என் பக்கம் வா. நாம் பெரும்பாலும் ஆண்டவரை நம்முடைய பாதையிலே கொண்டு வர பார்க்கிறோம். அவர் வரமாட்டார், அவர் வரமாட்டார். அவருடைய பாதையில நாம் செல்லணும். ஆனா யாக்கோபுக்கு அதுக்கு மனசு இல்லை. அதனால எடுத்ததும் சொல்றார், நான் போகிற இந்த வழியா, நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, உங்க சமூகத்தில் வருவதற்கு முன்னாடி எங்க போன நினைச்சானோ வந்ததுக்கு அப்புறம், நீங்க இவ்வளவு என்கிட்ட இடைப்பட்டதுக்கு அப்புறம் நான் அங்கதான் போவேன். காயினை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. நீ ஆராதனை ஸ்தலத்தில் மாத்திரம் நல்லா இருக்கிற, ஆராதனைக்கு முந்தி வருகிறாய், நல்ல பலியை வைக்கிற, எல்லாம் செய்யற, ஆனா வெளியே போகும்போது ஆமென். எசேக்கியேல் 46:9 கர்த்தர் எசேக்கியேலை குறித்து எசேக்கியேலை கொண்டு அநேக காரியங்களை எழுதும்போது, ஆராதிக்க வரும்போது எப்படி வர வேண்டுமாம், தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்கிறதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும், தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன். தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஒருவன் வந்த பிரகாரம் அல்ல, அவன் மாற்றமடைந்தவனாய் செல்ல வேண்டும். நான் எப்படி வந்தேனோ அப்படியே தான் போவேன். என்ன கசப்போடு வந்தேனோ அதே கசப்போடு தான் போவேன். எந்த பாவத்தோடு வந்தேனோ அதே பாவத்தோடு தான் போவேன். எந்த உலக ஆசைகளோடு இச்சைகளோடு வந்தேனோ அப்படியே தான் போவேன் என்றால், பெத்தேலின் அனுபவம் நமக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒருபோதும் தேவன் நம்முடைய தேவனாய் அறியப்பட மாட்டார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை சந்தித்த போது ஆபிரகாம் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை சந்தித்த போது ஈசாக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். யாக்கோபை சந்தித்த போது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். தசமபாகம் பைபிள் கணக்குப்படி என்ன? 10:1. அதாவது 1 உங்களுக்கு, 9 எனக்கு. அந்த 1 நீங்க என்ன பண்றீங்க நானும் கேட்க மாட்டேன். மற்ற 9 நான் என்ன பண்றேன்னு, ஆமென், சண்டே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். மண்டே டு சாட்டர்டே என் விஷயத்துல நீங்க தலை போடக்கூடாது. பார்ஷியலா ஒரு மியூச்சுவல் டீலிங். ஆண்டவரே, 1 உங்களுக்கு, 1 எனக்கு முழுசா தர முடியாது ஆண்டவரே. நான் என்னை கொடுக்காமல் என்னுடையதை கொடுப்பது தேவனுக்கு பிரியம் அல்ல. காயின் தன்னை கொடுக்கவில்லை, ஆனால் தன்னுடையதிலிருந்து பெஸ்ட்டை கொடுக்கிறான். பார்க்க நல்லா இருக்கும், எப்பா என்ன மாதிரி கொடுக்குறாங்க. ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் காயினை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே காயினுடைய பலியையும் அங்கீகரிக்க முடியும். நான் செலுத்துகிற ஆராதனை, நான் செய்கிற ஊழியத்தை பரலோகம் அங்கீகரிக்க வேண்டுமானால், ஆமென், அவர் முதலாவது என்னை அங்கீகரித்திருக்க வேண்டும். நான் என்னை கொடுக்காமல் நான் எப்படிங்க ஆண்டவரை என்ன கொடுத்துங்க பிரியப்படுத்த முடியும்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. யாக்கோபுக்கு தன்னை முழுமையாக கொடுக்க மனமில்லை, விருப்பம் இல்லை. ஆனா இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது. அப்படி இருந்தும் அவர் பேச வந்திருக்கிறாரு. இந்த அன்பை இன்னும் புரியாமல், இன்னும் உணராமல், ஆண்டவரே, நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க என் தேவனா இருப்பீர்கள். இந்த டிமாண்ட் ஆபிரகாம் வைக்கல, யாக்கோபு வைக்கல, ஆனா ஈசாக்கு வைக்கல, ஆனா யாக்கோபு வைக்கிறான். கர்த்தர் அமைதியாயிட்டார். 29வது வசனத்தில், அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். இது கர்த்தர் காண்பித்த வழி அல்ல, இது அவன் ஏற்கனவே நிர்ணயித்த வழி. தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் பவுலை சந்தித்த போது அவனுடைய பாதை மாற்றப்படுகிறது, பார்வை மாற்றப்படுகிறது. அதன் அடையாளமாக தான் கர்த்தரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இங்க யாக்கோபால் அப்படி கேட்க முடியல. யாக்கோபு எதை கேட்கிறான்னு, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ஆகாரம் வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், இந்த பூமியில நான் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாம் வேண்டும். இதை மட்டும் தான் அவங்க கிட்ட கேட்பேன். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நான் கரெக்டா டைத்து கொடுத்துருவேன், தசமபாகம் கொடுத்துருவேன், நான் சொல்லிடுவேன் நான் அவருடையவன், அவர் என் தேவன் என்று சொல்லிடுவேன்.
தேவன் எதிர்பார்க்கிறது இது அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறது முழுமையாய் அவரிடத்தில் அர்ப்பணித்து அவரை ஆண்டவராய். ஆண்டவர்னா ஆளுகிறவர். அவர் என்னை ஆளும்படிக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறது. அப்படி அர்ப்பணித்தா நான் போகிற இந்த வழி என்று அவரிடத்துல சொல்ல மாட்டான் யாக்கோபு. நான் எந்த வழியாய் போக வேண்டும் ஆண்டவரே. அநேக காரியங்களை நம் மனதில் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம், தீர்மானித்து வைத்திருக்கிறோம். இது தேவ சித்தம் தானா என்பதை கேட்கிற ஆமென் அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இது பிரசங்கம் பண்ணுவது மிகவும் எளியது, கேட்பது அதை விட எளிது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியாக்க கூடாது நம்முடைய செயல்கள். யாக்கோபின் வாழ்க்கையில 20 வருஷம் கர்த்தரை அமைதியாக்கிட்டு. ஏனென்றால் அவனிடத்தில் ஒண்ணுமே இல்லை. இந்த வனாந்திரத்தில் அவன் அப்பான்னு கூப்பிட்டா ஈசாக்கு வரமாட்டார், அம்மானு கூப்பிட்டா ரெபேக்கால வரமாட்டாங்க, அண்ணான்னு கூப்பிட்டா ஏசா வரமாட்டாங்க. ஆனா கூப்பிடாமலே கர்த்தர் வந்தார். இந்த அன்பை இந்த யாக்கோபால இன்னும் உணர முடியலையே. எவ்வளவு இருக்கும். ஆமே, என்கிட்ட ஒரு தகப்பன் வருத்தத்தோடு சொன்னது, என் பையன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். அவன் என்கிட்ட பேச வாரானாலே அவனுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், அல்லது ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறேன் காசு வேணும். இந்த ஒரு தேவைக்காக மட்டும் என்கிட்ட வந்துட்டு போகிறான். எனக்கு வலிக்குது. ஆமே, நமக்கே வலிக்கும்னா ஆமே ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும் போது தமிழ்ல எப்படி ஆரம்பிக்கிற தெரியுமா? என்கிற அந்த 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 வார்த்தை என்பது அது ஆச்சரியத்தின் வார்த்தை மாத்திரமல்ல, அது வலியின் வார்த்தை கூட. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தா நலமா இருக்கும், நலமா இருக்கும். யாக்கோபே, ஒண்ணுமே கிடையாது வாங்கிட்ட, அடுத்த வேளைக்கு என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தும் உன்னை விட தகுதியுள்ள ஏசா இருக்க நான் அவன் தேவனாய் அறியப்பட விரும்பாமல் உன் தேவனாய் அறியப்பட விரும்பி நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தின பிறகும் இன்னும் நீ என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிற? இம்மைக்குரியதை மட்டும் கேட்கிற. அது தந்தாதான் நான் உனக்கு தேவனா இருப்பேனா? பரலோக பிதா குமாரனை குறித்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன். சொல்லி முடிச்சதும் பிசாசினால் சோதிக்கப்பட்ட ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது 40 நாள் கழித்து அவருக்கு பசி உண்டானதும் பிசாசு அவன் கல்லை எடுத்து கொண்டு வருகிறான். நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை, ஆமென், எங்க கை வைக்கிறான் தெரியுமா? பிதா ஃபுல் ஸ்டாப் போட்ட இடத்துல. நீர் தேவனுடைய குமாரனானால், இந்த பரலோகம் ஃபுல் ஸ்டாப் போட்ட இடத்துல எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கை கொண்டு வந்துடுவான். இந்த முதல் சந்தேகத்தை எழுப்புனதே யாரு தான்? சாத்தான். எங்க? ஏதேன்ல. இதெல்லாம் புசிக்கலாம், இதை புசிக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் போட்டார். அவன் நேரம் வந்துட்டான். இதையெல்லாம் புசிக்க கூடாது என்று சொன்னாரா? சந்தேகம். அதனால என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்ணை திறந்தாலே எத்தனை பாம்பு. விசுவாச ஓட்டத்தில் இப்படிப்பட்ட நிறைய பாம்புகள் வரும். ஆமென். இயேசு சொன்ன பதில பார்த்தீங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து. அதன் அர்த்தம் என்ன? அவர் என்கிட்ட பேசிட்டு தான். இங்க பாருங்க, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி ப்ரூவ்டு. நான் அவருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க நான் ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி நான் அவருடைய பிள்ளை ஆகிட்டேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் நிரூபிக்க இல்ல. கொஸ்டின் பண்ணி உண்மையிலே விசுவாசி தானா, உண்மையில ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரா? நமக்கு டவுட் வரும். ஆமா, நான் ஜெபம் பண்ணி முடிச்சதும் என்கிட்ட யாரு வரா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிச்சது அப்பத்தை கொண்டுட்டு யார் வரா? சாத்தான் வரா. ஜெபம் பண்ணி முடிச்சதும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. அடுத்த ஜெப குறிப்பு பல்லுக்காக வரும். ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? நிதானிப்பான். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சு இப்படி திறந்து என்ன வசனம் வருதோ உடனே கண்ண மூடி. ஆமென். ஈசாக்கு பார்த்தீங்களா? தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆபிரகாம் வீட்டின் மூத்த வேலைக்காரர் ரெபேக்காளை அழைத்து வருகிறார். தியானம் பண்ணி அப்படி கண்ணை திறந்து பார்த்ததும் யார் வரா? ரெபேக்கா வர்றா. ஓடி போய் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போகல. அவர் விசாரிக்கிறார்.
எல்லாம் விசாரித்து டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் ரெபேக்காளை கூட்டிட்டு தாயின் துக்கத்தை மறக்க அவன் ஆறுதல் அடைகிறான். ஒரு தேவ பிள்ளை இதில் தெளிவாக இருக்கணும். ஆமென். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய டிமாண்டு. ஆண்டவர் அமைதியாயிட்டார். 28வது அதிகாரத்தில் அவன் 1வது வசனத்தில் கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். நல்ல கவனமாக கேளுங்க. என் பாதையை நானாக தீர்மானித்து செல்வேனானால் நான் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி போகிறேன் என்று அர்த்தம். காரணம், எனக்கான எல்லா பிளானையும் கர்த்தர் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் போகும்போது நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். நிறைய விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம், கேட்டா தடுப்பாரு நமக்கு தெரியும். இப்பொழுது யாக்கோபு தான் போட்ட பிளான் படி போகிறான். போகும்போது நேரம் போகிறதுனால வேகமாக சொல்லுகிறேன். 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். இதுக்கு முன்னாடி ராகேலை பார்த்துருக்கிறாரா யாக்கோபு? பேசி இருக்கிறாரா? பழகி இருக்கிறாரா? இல்லை. ராகேலிடத்தில் யாக்கோபு தானாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் 28வது அதிகாரத்தில் கர்த்தரே இறங்கி வந்து அவனிடத்தில் பேசும்போது இவன் எங்க அழுதிருக்கணும் தெரியுமா? உலக உறவுகளிடத்திலே கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்க முடியாது. அடுத்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லாபானிடத்தில் எல்லாவற்றையும் 13வது வசனம், அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். எங்க சொல்லி இருக்கணும் விவரமா? கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார், அந்த இடத்துல சொல்லி இருக்கணும். ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசுறீங்களே, எங்க அப்பா கிட்ட பேசின தேவன், என் தாத்தா கிட்ட பேசின தேவன், எனக்கு இப்படி இப்படிலாம் நடந்துட்டு ஆண்டவரே. அவன் இருதயத்தை அங்க ஓபன் பண்ணல, அவன் கண்ணீர் அங்க வடிக்கவில்லை. இந்த கண்ணீர் என்பது விதை, சரியான இடத்துல மட்டும்தான் அழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரியான இடத்துல மட்டும்தான் அழணும். சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் முட்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நமக்கு வழியருகே விழுந்த விதை உடனே தூக்கிட்டு போயிடும். சிலர்கிட்ட நீங்க எவ்வளவு அழுது பாருங்க, அவங்க மைண்ட்ல ஏறாது. ஆமே, உங்ககிட்ட போய் நான் அழுதேன் பாரு. யோசேப்பு அழுதான் பாத்தீங்களா? குழியில இருந்து சகோதரர்கள்ட்ட யாராவது இறங்குனாங்களா? இல்ல. சிலர்கிட்ட அழுதா உடனே அவங்களும் அழுவாங்க. அப்படியா? எப்போ? என்னாச்சு? உடனே இந்த கற்பாறையில் விழுந்ததும் உடனே முளைக்கும். கொஞ்சம் வெளியே போய் அவங்க பாட்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல, ஐயோ எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு பிரதர், தள்ளி போறீங்களா? நான் மொத்த வலியை வச்சுட்டு சகிச்சிட்டு இருக்கிற நீங்க தலைவலியோட வாரீங்களா? நம்ம பிரச்சனையை விட அவங்க பிரச்சனை. ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அண்ணால் வீட்டில இருந்து அழுதா, அந்த கண்ணீருக்கு பலன் இல்லை. ஒரே ஒரு நாள் ஆலயத்தில் வந்து அழுதாள். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆண்டவரை பார்த்து அழ முடியாத யாக்கோபு ராகேலை பார்த்து அழுகிறான். ஆண்டவர்கிட்ட தன் காரியத்தை விவரமாய் சொல்ல முடியாத யாக்கோபு லாபானிடத்தில் விவரமாய் சொல்றான். மற்றவர்களிடத்தில் மணிக்கணக்காய் பேசுகிறோமே, ஆண்டவர்கிட்ட பேசும்போது மட்டும்தானே நம்ம டைம் செட் பண்றோம். ஆமே, எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோமா? ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் தெரியப்படுத்துறோமா? நாமவே எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு 5 ஒரு 10 பிரேயர் பாண்டா வச்சு இதை சொல்லிக்கிறோம். ஆமே, எல்லாம் விவரமாய் சொல்றாரா யாக்கோபு. தேவ சமூகத்தில் கிடைக்காத சொல்யூஷன் வேற எங்கும் எனக்கு கிடைக்காது. தேவ சமூகத்தில் கிடைக்காத விடை வேற எங்கும் நமக்கு கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது யாக்கோபின் நிலைமையை பார்த்தீங்கன்னா 20 வருடம் யாக்கோபு என்ன பண்றாருன்னா லாபானிடத்திலே இருக்கிறான். அந்த 20 வருடம் யாக்கோபு தரித்திரன் ஆகவில்லை, யாக்கோபு விருத்தி அடைகிறான். 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறுகிறான். ஆனால் கர்த்தர் இன்னும் அவனோடு இடைபடவில்லை, இவனும் கர்த்தரை தேடவில்லை. தேவை வரும்போது மாத்திரம் அப்ப கேட்கலாம், அப்ப நாம் நம் வழியா போனாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோமே. ஆமே, அது தேவனுடைய உண்மைங்க, அது தேவனுடைய வாக்கு. செய்வேன் என்று சொன்னதை செய்கிறவர். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
இப்பொழுது அங்கே லாபானுடைய முகநாடி வேறுபடுகிறது. நமக்கு இந்த சரித்திரம் தெரியும். ஆமென். அவன் என்ன செய்கிறான்? 2 பரிவாரங்களோடு புறப்பட்டு வரும்போது ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி என்றால், உன் அண்ணன் ஏசா படையெடுத்து வருகிறான். அதற்கு முன்னதாகவே இன்னொரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் தான் என்ன அப்படின்னா, ராகேல் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அங்கே உள்ள டீட்டெயில் வந்து லேயாளுக்கு தெரியறதை விட யாருக்கு ரொம்ப தெரியும்? ராகேலுக்கு. ஏன்னா யாக்கோபுக்கு யார் மேலே ரொம்ப பிரியம்? ராகேல். அதனால அங்கே நடந்த எல்லாத்தையும் ராகேல்கிட்ட, எங்கள் அண்ணன் கொலை வெறியில் இருக்கிறான், பார்த்துருப்பா, நம்ம பாதியில் ஓடி வர்றது தான் நல்லது. லாபான் வீட்டு விக்கிரகத்தை ஏன் எடுத்தாங்கன்னா, அந்த ஊர் வழக்கத்தின்படி அந்த வீட்டு குடும்ப விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த சொத்துக்கு உரிமையானவங்க, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. எதுக்கும் நம்ம ஒன்று எடுத்து வைக்கலாம். தூக்கிட்டு வராங்க. வரும்போது இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு லாபான் வருகிறான். லாபான் வரும்போது யாக்கோபை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து என்று நேற்று ராத்திரியிலே 20 வருட யாக்கோபுடைய சாட்சி என்ன தெரியுமா? கோலும் கையுமாய் வந்தேன், 2 பரிவாரங்களை உடையவனானேன். ஆனா எந்த சாட்சியை கேட்க முடியல தெரியுமா? 20 வருஷம் லாபான் வீட்டில் வாழ்ந்தோம். லாபானால யாக்கோபை உன் தேவன் என்று சொல்ல வைக்க முடியலையே. யாக்கோபே 20 வருஷம் ஒரு இடத்துல இருந்ததுக்கு அப்புறமும் இப்போ லாபான் யாக்கோபை உன் தேவன் அப்படி சொல்ல வைக்க முடியலையே. நம்ம எதை பெரிய சாட்சியா நினைக்கிறோம் தெரியுமா? நான் 2 கோலும் கையுமா போனேன், 2 பெரிய பரிவாரங்களை உடையவனானேன். இது நெத்தியில் ஆணி அடிச்ச மாதிரி இருக்காது யாக்கோபுக்கு. இங்க பாருப்பா, நான் இப்படி தீங்கு செய்ய தான் வந்தேன், ஆனா உன் தேவன் என்ன தடுத்தார்னு சொல்லல, உன் தகப்பனுடைய தேவன் தடுத்தார். ஆமென். ஆமென். நம்முடைய சாட்சி என்ன? நான் நடந்து போனேன், கர்த்தர் எனக்கு சைக்கிள் தந்தார். நான் சைக்கிளில் போனேன், கர்த்தர் எனக்கு பைக்கு தந்தார். நான் பைக்கில் போனேன், கர்த்தர் எனக்கு கார் தந்தார். நல்ல சாட்சி. ஆனால் அதை தாண்டி இன்னொரு சாட்சி இருக்கிறது அல்லவா? உன் தேவன் சொல்ல வைக்க முடிஞ்சா? லாபான் ஏன் சொல்லலைன்னா யாக்கோபால சொல்ல வைக்க முடியல. காரணம் உண்டு. அதை 31வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கி பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல். அந்த இடத்துல யாக்கோபு இன்னும் சொல்லவில்லை அவர் என் தேவன் என்று. இன்னும் சொல்லல. என் தேவனாய் அவர் அறியப்படணும்னா நான் என்னை சரண்டர் பண்ண மட்டும்தான் அறியப்பட முடியும். என் தேவனாய் அவர் அறியப்படணும்னா, ஆமென், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். எங்க அப்பா சரண்டர் பண்ணார், எங்க அப்பா சரண்டர் பண்ணார், எங்க அப்பாவின் தேவன் உனக்கு தீங்கு செய்ய வருகிற லாபான் சொல்ல முடிஞ்சதா? யாக்கோபே உன் தேவன் என்னை தடுத்தார் இல்ல, உன் தகப்பனுடைய தேவன் என்னை தடுத்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சரண்டர் பண்ணல. புறப்பட்டு போகும்போது தான் ஏசா 400 பேரோடு வருகிற செய்தி கேள்விப்படுகிறான். மிகவும் வியாகுலப்படுகிறான், பயப்படுகிறான். எல்லாரும் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு வேதம் சொல்லுகிறது பிந்தி அவன் தனித்திருந்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நான் போகட்டும் என்னை விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா யார் யாரை பிடிச்சிட்டு இருக்கிறா? யார்? அப்ப ஆண்டவர் இன்னும் யாக்கோபை பிடிக்கல. ஆண்டவர் யாக்கோபை பிடிக்கணும்னா யாக்கோபை நீ கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கணும். யாபோக்காட்டு பக்கத்துல தான் இருக்கிறார். ஆனா இன்னும் கர்த்தர் யாக்கோபை கைப்பிடிக்கவில்லை.
யாக்கோபை கைப்பிடித்து நடத்தணும்னா யாக்கோபை இந்த கண்டிஷன்லாம் தூக்கி தூர வைத்து விட்டு, அகற்றி வைத்து விட்டு சரண்டர் பண்ணிரு. கடல்ல இறங்கி நடந்த பேதுரு கடலுக்குள் போனதும் கர்த்தர் கரம் பிடிக்கவில்லை. அவன் எப்பொழுது அவரை பார்த்து ஆண்டவரே என்றானோ உடனே கைப்பிடிக்கிறார். ஆண்டவர்னா என்னை ஆளுகிறவர், நீர் என்னை ஆளும்படிக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் யாரை பார்த்து ஆண்டவரே என்கிறேனோ அவர் என்னை ஆளும்படிக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்த்தம். இவர்தான் என்னை ஆளுகிறவர், இவர்தான் என்னுடைய ஆண்டவர். கடல்ல சமுத்திரத்தில் மூழ்கின உடனே கர்த்தர் கரம் பிடிக்கவில்லை. பேதுரு அவரை பார்த்து ஆண்டவரே என்கிறார், உடனே கர்த்தர் கரம் பிடிக்கிறார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எப்படி இருக்குங்க? நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணி முடியும் போது ஆமா டைம் ஆச்சு, நீ என்ன பிரேயர் முடிக்கலன்னு ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. இப்போ என்னதான் கேட்கிறாரு? ஆசீர்வாதம் கேட்கிறார். இப்போதான் ஆண்டவர் திரும்பி அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? 20 வருஷம் நம்ம கூட பழகிட்டு நம்ம பார்த்து அம்மா உங்க பேர் என்ன அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல யாக்கோபே நீ உணர்ந்து ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதே கேள்வி 20 வருடத்துக்கு முன்பதாக கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்டபோது ஏசா என்றான். நான் என்னை அவரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்பதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் யார் என்பதை ஒத்துக்கொள்ளணும். நான் மீறுகிறவன், நான் தந்திரக்காரன், நான் ஏமாற்றினவன், நான் என் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்தவன், நான் ஏமாத்தினவன், நான் யாக்கோபு, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. யாபோக்காட்டின் கரையிலே ஃபர்ஸ்ட் டைமா அர்ப்பணிக்கிறான். 20 வருடத்துக்கு முன்பதாக ராகேல் இடத்தில் அழுத யாக்கோபு யாபோக்காட்டின் கரையிலே முதல் முறையாக அவரிடத்தில் அழுகிறான். ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி அழுது கெஞ்சினான். இதுவரை மனிதனிடத்தில் அழுது கொண்டிருந்தவன் இப்பொழுது ஃபர்ஸ்ட் டைமா கர்த்தரிடத்தில் அழுகிறான். இதுவரை மனிதனிடத்தில் தன் விவரத்தை எல்லாம், தன் காரியத்தை எல்லாம் விவரமாய் சொன்னவன் இப்பொழுது ஃபர்ஸ்ட் டைமா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், நான் யாக்கோபு, நான் ஏமாத்திட்டேன், நான் தந்திரத்தால வாழ்ந்துடலாம் நினைச்சேன், எல்லாம் செஞ்சேன், நான் யாக்கோபு, bless me Lord. சரண்டர் பண்ணுகிறான். சரண்டர் பண்ணிட்டு யாக்கோபு, எஸ் இனி நான் என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு தெரியும், எப்பொழுது அவன் முழுமையாக அர்ப்பணித்தானோ ஃபர்ஸ்ட் டைமா கர்த்தர் அவனை தொடரார். கர்த்தர் இடத்துல இருந்து வாங்கிட்டோம். கர்த்தர் கரம் நீட்டி உரிமையாய் நம்மை தொட நாம விட்டு கொடுக்கிறோமா? தொட்டா ஒருவேளை என்னால ஓட முடியலன்னா பரவாயில்ல. ஹல்லேலூயா. മലയാളത്തിൽ ഒരു പാടലുണ്ട്. തിരുക്കരങ്ങൾ തരുന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. തിരുക്കരങ്ങൾ തരുന്ന നല്ല ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല. മക്കളെങ്കിൽ ശാസനകൾ സ്നേഹത്തിൻ பிரகாசனங்கள். அந்த கரம் தருகிற சிக்ஷையில் நான் பதற மாட்டேன். பிள்ளைன்னா அடி விழும். ஆண்டுகிட்ட கேட்கலாமா? அவன் தான் அர்ப்பணிச்சிட்டான்ல ஆண்டவரே, ஏன்டவர் அவனை போய் இப்படி பிடிச்சிட்டீங்க? ஆண்டவருடைய பதில் எதுவாக இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் அவனை தொடலைன்னா நாளைக்கு ஏசா தொடுவான். என் பிள்ளை தப்பு பண்ணா நான் அடிப்பேன், இன்னொருத்தனை தொட விட மாட்டேன். யாக்கோபு என்னுடையவன். ஆமென். கை வைக்கிறார் சொல்ற. இனி
உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று அந்த பெயரிட்டான். ஸ்தலத்துக்கு, இனி அடுத்த வசனத்தை கேளுங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன், அந்த வசனத்தை வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் 20 வருடத்துக்கு முன்பதாக அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் வாழ்க்கையில நம்பிக்கையின் சூரியன் அஸ்தமித்தது. நம்பிக்கையின் சூரியன் அஸ்தமித்தது. பெத்தேலின் அனுபவத்தை தாண்டி எப்பொழுது ஒரு பெனியேலின் அனுபவம் யாக்கோபுக்கு வந்ததோ அவன் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதித்தது. அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து இனி அவ்வளவுதான் என்கிற நிலைமையில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். பெனியேலின் அனுபவத்துக்கு வா. தூரமாய் நின்று நீ அவர் மேல நீ கீழே, இந்த அனுபவம் இருந்தால் உன் வாழ்க்கையில் சூரியன் உதிக்காது. அவர் என்னோடு, ஆமே, நான் அவருக்குள் மறைந்து போகும்படியாய் ஐ சரண்டர் ஆல். என் வாழ்க்கையில நான் அவருடையவனாய், அவர் என் தேவனாய் அறியப்பட எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தெரியுமா? பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இன்னைக்கு எல்லாருக்கும் பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸோட வருவோம் சர்ச்சுக்கு. கர்த்தர் உன்னதத்தில் இருக்கிறார், ஆராதிப்போம், அவர் கொடுக்கிறத வாங்குவோம், நம்ம தசமபாகம் கொடுப்போம், ஆமீன் போட்டுட்டு போயிடுவோம். பெத்தேலின் அனுபவத்தை நம்ம கண்டு கேட்டு களி கூறுகிறோம். ஆமீன். பெனியேலின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய அடையாளம் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். அது மாத்திரமல்ல, அதுவரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று அறியப்பட்டவர் அது முதல் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட துவங்குகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. என் வாழ்க்கையில் அஸ்தமித்த சூரியன் மீண்டும் உதயமாக பெனியேலின் அனுபவம் எனக்கு தேவை. இந்த ராத்திரி வேளையில் ஆமென், பெனியேலின் அனுபவத்துக்குள்ளே வர நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவர் கை வைப்பார், ஆண்டவர் கை வைப்பார், ஆண்டவர் கை வைப்பார். உடைத்தே உருவா I want Peniel experience. எனக்கு இந்த பெனியேலின் அனுபவம் தேவை, பெனியேலின் அனுபவம் தேவை. ஆண்டவர், எத்தனை நானும் 2000 பார்த்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த சூரியன் உதிக்குமா? என் வாழ்க்கையில் இந்த சூரியன் உதிக்குமா? அஸ்தமித்தது என்னைக்கு அஸ்தமிச்சு? பூர்வ நாட்களை போல எங்கள் நாட்களை புதியதாக்கும் என்று அன்று ஜனங்கள் கதர்னது போல என்னைக்கு அஸ்தமிச்சு போச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பெத்தேலின் அனுபவம் இருக்கு. நேரம் வரோம், ஆராதிக்கிறோம், அவர்கிட்ட வாக்கு தத்தத்தை வாங்குறோம், நம்ம தசமபாகம் கொடுக்கிறோம், போறோம். எல்லா இடத்திலும் பெத்தேலின் அனுபவம் இருக்கிறது. பெத்தேலின் அனுபவத்தை ஆரம்பத்திலே பார்க்கலாங்க. ஆனா பெனியேலின் அனுபவத்தை அர்ப்பணித்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். பெத்தேலின் அனுபவத்தை ஆரம்பத்திலே பார்த்துடலாம். ஆமாம், பெத்தேலின் அனுபவத்தை பார்க்க நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்க வந்தாலே போதும். ஓ, இங்க இப்படியெல்லாம் நடக்குதா, இங்க ஆராதிக்கிறாங்களா, இங்க வார்த்தை இருக்குதா, ஓகே ஓகே ஓகே. ஆனா பெனியேலின் அனுபவத்துக்கு அர்ப்பணிச்சுதான், கிரயம் செலுத்தி தான் ஆகணும். ஆமென், ஆமென். பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. இதற்கு யாக்கோபு எடுத்துக்கொண்ட வருடங்கள் 20. அப்போ அன்னைக்கு அஸ்தமித்த சூரியன் இன்னைக்கு உதயமாச்சுன்னா யாக்கோபு வாழ்க்கையில 20 வருடம் வேஸ்ட். 20 வருடம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் ஒரு குறை உண்டு. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியையும் நான் நினைத்திருக்கிறேன். அவன் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. எல்லா ஆதி அனுபவங்களும் அஸ்தமித்த நிலையில இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அன்று ராத்திரி வேளையில யாக்கோபுக்கு ஒரு பெனியேலின் அனுபவம் உண்டானது போல இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சிலரை தொடும்படியா இங்க வந்திருக்கிறார். யாரை தொடுவார் தெரியுமா? அர்ப்பணிக்கிறவர்களை. நல்ல கவனமா கேளுங்க.
எப்பொழுது யாக்கோபை தொட்டாரோ ஏசா மாறிட்டான். இந்த ஆலயத்துக்கு வெளியே அநேகர் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெனியலின் அனுபவம் இருக்குமானால், ஆலயத்துக்கு வெளியே உலாவுகிற அநேக ஏசாக்கள் இந்த ராத்திரியிலே தொடப்படுவார்கள். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, அப்போ நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். நம்ம ஜெபம்னு ஏசாவை மாற்றுங்க ஆண்டவரே, ஏசாவை மாற்றுங்க ஆண்டவரே. இல்லை, என்னை ஒரு விசை கூட தொடும், என்னை ஒரு விசை கூட தொடும். இவர்கள் ஏசாவும் யாக்கோவும் ஒரே வீட்டில் வளர்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட வீட்டில் கட்டி பிடிக்கல, வீட்டில் மாறி மாறி அழலை, வீட்டில் முத்தமிடலை. ஆனால் 20 வருடம் கழித்து எப்பொழுது யாக்கோபுக்கு இந்த பெனியேலின் அனுபவம் வந்ததோ, அதன் பிறகு ஆமேன், அழிக்க வந்தவன் அணைத்து கட்டி முத்தமிட்டு செல்லுகிறான். இதுவரைக்கும் யாக்கோபு ஆமே என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் என்று சொல்லி கொண்டிருந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை பிளஸ் பண்ணும்போது யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 49:25 உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்ல முடியல, என் தேவன் சொல்ல முடியும். இப்போ பையனை பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்? உன் தாத்தாவுடைய தேவனாலே என்று சொல்லி இருக்கணும். இல்லை இல்லை, உன் தகப்பனுடைய தேவன். ஆமே, நான் என் பிள்ளைக்கு ஆண்டவரை இப்படி அறிமுகப்படுத்த முடியுமானால் நான் பாக்கியவான், நான் பாக்கிய. எங்க அப்பா பாஸ்டர், எங்க அப்பா என் பிள்ளைகிட்ட உன் தாத்தாவுடைய தேவன் பா, உன் தாத்தாவுடைய தேவன் மட்டும் நான் கடைசி வரை சொல்லிட்டு இருப்பேன்னா என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லணும், உங்க அப்பாக்கு தேவன். இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. எத்தனை பேர் உன்னை அழிக்க நினைச்சாங்க, இன்னைக்கு உன் வில் உறுதியா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சம்பாதித்து வைக்கிறேன் என்பதல்ல, என் பிள்ளைக்கு நான் ஆண்டவரை என்னுடைய தேவனாய் அறிமுகப்படுத்தணும். என் கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை நான் என்னுடைய தேவனாய் விரும்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, என்னால அவருடைய தயவை அனுபவிக்க முடியுது, அவருடைய கிருபையை அனுபவிக்கும். கிருபையில வாழ்றோம், தயவுல வாழ்றோம், அன்புல வாழ்றோம், இரக்கத்துல வாழ்றோம். அங்க இருந்து கிடைக்கிறதுனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு நன்மை பெற்றும் என்னால் என் பிள்ளைக்கு அவரை என் தேவனாய் அறிமுகப்படுத்த முடியலன்னா நான் வாழ்க்கையில தோத்துட்டேன்னு தானங்க அர்த்தம். ஆமென். என் பிள்ளைக்கு என்னுடைய தேவனாய் அவரை அறிமுகப்படுத்த முடியலன்னா என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஒரு பெனியலின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் தொடுவார். ஆமே, ஒரு மனிதனுக்கு இருக்கிற எலும்புகளே ஆமே பலம் உள்ளது தொடையெலும்பு, அங்குதான் தொட்டார். ஏன்? இனி உன் பலன் நான் தான். ஆமே ஆமே, இனி நீ கடைசி வரை எதுல சார்ந்திருக்கணும் தெரியுமா? என் மேல தான் சார்ந்திருக்கணும். சூழ்ந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாக்கோபு கண்ணை மூடும் போது யோசேப்பின் மடியில் சாய்ந்திருக்கவில்லை. ஆமே, மனாசே இப்ராஹிம் மடியிலும் சாயல்ல, தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டா. அர்ப்பணித்தவன் கடைசி வர எத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் இந்த பூமியில் அறிக்கை செய்வான், நான் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இவர்களுடைய தேவன் அறியப்பட அவர் வெட்கப்படவில்லை. அவர்களுக்காக ஒரு விசேஷித்த நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே. இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். பெத்தேலின் அனுபவத்தை நிறைய பார்த்துட்டோம் இந்த ராத்திரி வேளையில். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி சொல்றவங்க மாத்திரம் எழும்பி நிற்கலாமா? ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு பெனியலினர் ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இயேசு தேவா, எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே ஏற்றுக்கொள். ஜீசஸ் ஏற்று
ஏந்தி கொள்ளும் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த பெனியலின் அனுபவம் வேணும். எங்க வேணாலும் நீங்க தொடலாம், எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம். அப்படி என்ன முழுமையா கொடுக்கிறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க வலதுகிறது உண்மையா உண்மையா. இனி நான் ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் வைக்க மாட்டேன். ஆமென் ஆமென். அப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை உங்க இருதயத்தில் வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கம்ப்ளீட்டா உங்க காரியத்துல விவரமா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட எப்படி பேசுவோம் அப்படி பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென் ஆமென் ஆமென். பேசுங்க. டச் மீ லார்ட். தொடுங்கப்பா. இதுவரை நீ ஓடிட்டு இருந்த, இனி உன்னால ஒழுங்கா ஓட முடியாது. பரவாயில்லையே, பரவாயில்ல ஆண்டவரே. நீங்க தொடலாம், நீங்க தொடலாம், நீங்க தொடலாம். நான் உங்க கையை பிடிக்கிறத விட நீங்க என் கையை பிடிக்கிறது தான் சேஃப் ஆண்டவரே. நான் உங்க கையை பிடிச்சா எங்க வேணாலும் விட்டுட்டு போயிடுவேன். ஆனா நீங்க என் கையை பிடிச்சா முடிவில் மகிமை. பாதியில் நீங்க விட மாட்டீங்க. எனக்கு ஒரு பெனியலின் அனுபவத்தை தாங்கப்பா. இனி என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா. இனி என் வாழ்நாளை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. என்னை நீங்க தொடாம கடந்து போக கூடாது ஆண்டவரே. எனக்கு ஒரு தொடுதல் தேவை, எனக்கு ஒரு தொடுதல் தேவை. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. என் வாழ்க்கையில சூரியன் எத்தனை நாளா அஸ்தமித்து இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாளும் இப்பொழுது விடியாதா, இப்பொழுது விடியாதா, இப்பொழுது விடியாதா என்று நான் எத்தனை காலம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த 2024 என் வாழ்க்கையில ஒரு சூரியன் உதயம் ஆகட்டும். என் வாழ்க்கையில சூரியன் உதயமாக எனக்கு அந்த பெனியலின் அனுபவம் தேவை. எனக்கு அந்த பெனியலின் அனுபவம் தேவை. கண்ணீரோடு கேட்கிற உள்ளமே, கர்த்தருடைய தொடுதல் உண்மையில, கர்த்தருடைய தொடுதல் உண்மையில. பெத்தேலின் அனுபவத்தை நான் பார்த்தது போதும். எனக்கு நீ பெனியேலின் அனுபவம் தேவை. பெத்தேலின் அனுபவத்தை தாண்டி வா, பெத்தேலின் அனுபவத்தை தாண்டி வா. பெனியேலின் அனுபவம் நானும் இயேசுவும், நானும் இயேசுவும் இந்த அனுபவத்துக்குள்ளே வா. முழுமையாய் ஒப்புக்கொடு, முழுமையாய் அர்ப்பணி. தெய்வீக தொடுதல் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மேல, உங்கள் மேல யாக்கோபை தொட்ட சர்வ வல்லவருடைய கரம் உன்னை தொடும். அவருடைய கரம் உன்னை பிடிக்குமானால் எப்படி யாக்கோபு என்னும் பூச்சியை ஆமென் ஆமென் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கி பயன்படுத்தினாரோ, இந்த ராத்திரி வேளையில் பூச்சியாய் காணப்படுகிற உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆமென் அநேகருக்கு பிரயோஜனமாய், தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் உருவாக்கி பயன்படுத்த கர்த்தர் வல்லவராய் வந்திருக்கிறார். முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமா, இனி கண்டிஷன் கிடையாது. இனி கண்டிஷன் நான் இனி ஆண்டவரை உங்கள்ட்ட டிமாண்ட் பண்ண மாட்டேன். முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் கேட்கிற காரியம் நீங்க செய்தாலும் செய்யாமல் போனாலும் நீரே என் தேவன். எனக்கு ஆகாரம் தந்தாலும் தராம போனாலும் நீரே என் தேவன். எனக்கு வஸ்திரம் தந்தாலும் தராம போனாலும் நீரே என் தேவன். நான் கேட்ட காரியம் எனக்கு வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் நீரே என் தேவன். அறிக்கை பண்றவங்க மட்டும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் தேவன், நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர், நீரே என் கர்த்தர், நீரே என் பிதா. இயேசு தேவா அர்ப்பணிச்சே என்ன
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.